கன்னிங் சேனல் பீப்புள், நம்மளோட சூப்பர் சிங்கர் சீசன் 10 வந்து முடிவுகள் வந்ததுக்கு அப்புறமே சோஷியல் மீடியாவில் பலதரப்பான பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட சுஜாதா மோகன் அவர்கள் இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டை வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க லைவ் வந்து அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசிட்டு கேட்குற டிஆர்பி நம்புறேன். வாங்க ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஜாதா மோகன் பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு ஜட்ஜ் அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமாக ஒரு சிங்கர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ அவங்க இந்த சீசன் 10 ஃபைனலில் வந்து பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 5 பேருமே பயங்கரமான டேலண்டான ஒரு ஆளுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து என்ன இது இப்படி பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்மளே மெய் சிலிர்த்து அந்த மார்க்கு போகிறத தாண்டி அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குற அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக பாடக்கூடியவங்க. ஸோ அந்த வகையில் ஜான் ஜெரோம் ஜெயிச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. பட் ஆனால் வந்து 5 பேரில் டாப் 3ல் வந்து ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, மிச்சம் 2 பேர் வந்து வர முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. இப்போவே நீங்கள் சக்ஸஸ் வந்து பார்த்துட்டீங்க. அவங்க ஒரு படி முன்னாடி இருக்காங்க, நீங்கள் ஒரு படி பின்னாடி இருக்கீங்க, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர நீங்களும் வந்து ஜெயிக்கலாம் நினச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மிச்சம் அந்த 2 பேருக்கும் வந்து அவங்க மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஜெயிச்ச 3 பேருக்கும் வந்து ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் மென்மேலும் வளரணும். ஜெயிச்சிட்டுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் சைலண்டாக விட்டுறக்கூடாது. நிறைய படங்களில் கமிட் ஆகுங்க, நிறைய வந்து வாய்ப்புகளை தேடுங்க, நீங்களே உருவாக்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ்கள் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய ஜெயிச்சவங்களை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க வந்து உண்மையாகவே ஜெயிச்சாங்களா, மக்களோட அதுதானா இதுதானா அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பசங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்பவே மனசை கஷ்டப்படுத்திடுவாங்க. எங்களை மாதிரி பெரிய ஆளுங்க, வயசில் பெரியவங்க வந்து இதெல்லாம் வந்து விமர்சனமாக எடுத்துப்பாங்க. அதான் வந்து அவங்க கேலி கிண்டலாக எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் வந்து தயவுசெய்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க மனசை நோக்கடிச்சிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் அது எந்த ஒரு பெண் விளைவில் போய் மேற்படுத்தும் அப்படின்னு தெரியல. ஸோ அதனால் வந்து அவங்க லைஃப்பை பாதிக்க வச்சிடாதீங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க ஜெயிச்சது அந்த சந்தோஷத்தை அவங்கள கொண்டாட விடுங்க. தயவுசெய்து அவங்கள பற்றி புரணி பேசிடாதீங்க அப்படின்னு சொல்லி சுஜாதா மேடம் இப்போ வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஜான் ஜெரோமை பற்றி சொல்லியே ஆகணும். அவங்களோட வாய்ஸ் வந்து ரொம்பவே அட்மையர் பண்ணுற அளவுக்கு இருக்குது. அவனோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அவங்க கூட நான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் பர்சனலாக அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே சூப்பரான விஷயமா எப்படிக்கும் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவில் ஒரு டெலிகாஸ்டராக இருந்துகிட்டு இருக்கவர் தான் அப்துல் அகமட். இப்போ ரீசெண்டாக திடீர்னு அவர் நேற்று நைட்டு இறந்து போயிட்டார் அப்படின்ற நியூஸ் வந்துச்சு. அதை பார்த்து நிறைய பேருக்கு அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அது வந்து ஒரு வதந்தியான நியூஸ் தான். ஸோ அதை பார்த்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி நான் 3 வாட்டி இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது 4வது வாட்டி தான். எனக்கு பழகி போச்சு. பட் இருந்தாலும் கூட மக்களுக்கு இன்னும் அது பழகலை போல். எனக்காக வந்து அத்தனை பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து கேட்கும்போது எனக்கு வந்து என்ன இது நமக்காக வந்து இத்தனை பேர் வந்து ஆறுதலாக இருக்காங்களா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து யார் அழுகுறான்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம இறந்துட்டா இவ்வளோ பேர் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி எனக்கு முன்னாடியே காமிச்சிட்டாரு. அந்த வதந்தியை பரப்பின நபருக்கு ரொம்பவே நன்றி. நிறைய பேர் அந்த வதந்தியை பரப்பின ஒரு நபரை வந்து சாபம் விட்டுருப்பீங்க. அந்த சாபம் பழிக்கக்கூடாது நான் வேண்டிக்கிறேன். அவர் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து பரப்பிட்டார். பட் அவர் சம்மா வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவும் பெருசு பண்ணிக்காதீங்க. பட் இது எனக்கு புதுசு இல்லை. இது வரைக்கும் நான் நிறைய வாட்டி 3 வாட்டி செத்துருக்கேன். இது 4வது வாட்டி சாவறேன். இன்னும் எத்தனை வாட்டி சாவடிக்க போகிறீங்க தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ரொம்பவே வந்து ஃபன்னாக அந்த விஷயத்தை இது பண்ணியிருக்காரு. நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ். பாபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.